ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்தலாம். ஐம் நாட் a SEBI registered advisor. ஸோ நாங்கள் ஷேர் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஷேர் பண்ணப்படுகிறது. ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் நிஃப்டி, சென்செக்ஸ், அதாவது இண்டெக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் சம்மந்தமாக நம்ம சார்ட்ஸை ஸ்பாட் சார்ட்ஸ் அனலைஸ் பண்ணி அதோடைய கண்டெக்டை வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு வந்து ஒரு 5 ஸ்டேட்க்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்மளால ஷூராக சொல்ல முடியாது. பட் ஒரு லாங் டேர்மாக நிஃப்டி, சென்செக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி இப்போ இருக்கிறது வந்து வீக்லி சார்ட் டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும், ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23, 2024 ஒரு லெவல் வந்துச்சு 26,274. ஆல்மோஸ்ட் 1.5 years ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணலை. இந்த சென்ஸ் ஜஸ்ட் ஒரு க்ளோஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. பட் கிளியராக வந்து அது பிரேக் அவுட் பண்ண மாதிரி எடுத்துக்க முடியாது. டிசம்பர் 1, 25 பார்த்தீங்கன்னா ஹை வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா 26,300. ஜஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் அதுக்கு மேலே போயிட்டு திருப்பி ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 340க்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் வந்து க்ளோஸாக இல்லை. ஸோ இது எல்லாமே என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நிஃப்டி வந்து ஒரு செல் ட்ரெண்டில் இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து இங்கே கீழே வந்து ஒரு 22,000 போயிட்டு 20,193 ஒரு இவ்வளோ புல் பேக் வந்துருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிடும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. நிறைய யூடியூப் சேனலில் நிறைய மென்டர்ஸ் வந்து அப் ட்ரெண்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டாக எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்பெல்லாம் ஒரு ஸ்விங் லோ பிரேக் பண்ணுதோ அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் அதை விட ஒரு பெரிய ஒரு ஃபால் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அது பார்க்கும்போது. இப்போ எப்படின்னா, ஸோ இப்படி போயிட்டுருக்கா, இந்த இடத்துல பாருங்க, இங்க வந்து ஒரு ஸ்விங் லோ இந்த கட் பண்ணி க்ளோஸே வைக்கல, மேலே தான் வச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஸ்விங் லோ இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே வச்சிருக்கு. எப்போ பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்விங்கை வந்து எங்கேயுமே கட் பண்ணல. இங்கே எங்கே கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்களா, இந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க. திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த செல் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எப்போ இந்த ஒரு ஹையை வந்து எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ அதே சமயம் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ கீழே க்ளோஸ் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வரைக்கும் போனாலும் பட் கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலாக தான் இருக்குது. க்ளோஸ் வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு லோ கட் பண்ணிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்து தான் ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அதே சுச்சுவேஷன் இங்கே பாருங்க, ஆகஸ்ட் 4 அப்போ வந்து இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் கான்செப்ட் எல்லாமே சேம் தான், எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் ஒர்க் ஆகும். பட் நம்ம லாங் டேர்மாக பார்க்கறது நம்ம ட்ரெண்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆகஸ்ட் 4 வந்து ஒரு ஸ்விங் லோ வச்சுருக்காங்களா, அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து
போயிருக்காங்க. ஆல் டைம் ஹைக்கு மேல போனாலும் சஸ்டெயின் பண்ண முடியல. திருப்பியும் வந்து பிரேக் ஆகுறாங்க. இதுல கூட ஒரு ஸ்விங் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இப்படி போலாங்களா? இந்த இடத்துல எப்போ இந்த ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ, அதுக்கப்புறம் அது வந்து கீழ பிரேக் ஆயிடும் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல். ஸோ பிரேக் பண்ணாங்க. திருப்பியும் பிரேக் பண்ண இடத்துக்கு ரீடெஸ்ட். ஆக்சுவலா இதுவரைக்கும் போனாலே போதும் ரீடெஸ்ட்க்கு. ஆனா ரீடெஸ்ட் வந்து இங்க வரைக்குமே போயிட்டு செல்லர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க வர வரைக்கும். வந்ததுக்கப்புறம் ஒரே ஃபோர்ஸ்ல அடிச்சு நவுத்தி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. இங்க வரைக்கும் வந்துருச்சுங்களா? இப்போ ப்ரீவியஸா உள்ள ஸ்விங், அதாவது ஆகஸ்ட் 4த் அன்னைக்கு வந்த ஸ்விங் லோ வந்து அங்கிருந்து செல் பண்ண வேகத்துல இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க இல்லையா? ஸோ அத அப்படியே விட மாட்டாங்க. அத போயிட்டு ரீட்ரேஸ்மென்ட் பண்ணுவாங்க. இப்போ அடுத்ததா எப்படி வரலாம்? ரீட்ரேஸ்மென்ட் பண்ணிட்டு திருப்பி இப்படி ஒரு ட்ரெண்ட வந்து போலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, இன்னுமே ஃபர்தர் ஃபால் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட வியூ. ஸோ நீங்க நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய அ என்ன சொல்றது? உங்களோட வியூ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட டெசிஷன் எடுங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் நான் ஷேர் பண்றேன். ஸோ இத பேஸ் பண்ணி நீங்க எதுவும் ட்ரேட்ஸ் இதெல்லாம் எடுக்க வேணாம். பிகாஸ் ஆப்ஷன் பையிங்ல வந்து நம்ம ஒரு ட்ரேட்ஸ்க்கான ஒரு ஸ்கில் செட் அப்படிங்கிறது அது தனி. ஸோ அது நம்ம அத பத்தி எதுவும் நம்ம ஷேர் பண்ணல. ஜஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நமக்கு பேசிக்கான என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். ஸ்பாட் ஷாட்ல எப்படிலாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தான். ஆப்ஷன் அப்படிங்கிறது போறது வந்து அது வந்து டோட்டலி டிஃபரெண்ட். ஸோ இப்போ நீங்க மார்க்கெட் இங்க தான் வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணாலுமே, நீங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணணும், என்ன டைம்ல என்ட்ரி பண்ணணும், என்ன பிரைஸ்ல வாங்கணும், எவ்வளோ ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க ஒரு மென்டார சூஸ் பண்ணி, நீங்க அவங்க கிட்ட வந்து லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க. இல்ல உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்க அதுக்கான விஷயத்துல இறங்கலாம். மீன்வைல் நீங்க வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் அந்த மாரிலாம் பண்ணி உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் வந்ததுக்கப்புறம், அல்லது ஒரு கன்சிஸ்டன்ட்டா நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ப்ராஃபிட்டபிளா வந்ததுக்கப்புறம் நீங்க ரியல் மணிய யூஸ் பண்ணி பாருங்க. தென் இட்ஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகேங்களா? ஃபைன். ஓகே. ஸோ இந்த இந்த விஷயத்த வந்து கிளியரா உங்களுக்கு புரியுதுங்களா? மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் அப்படிதான் நடக்கும். இது நாட் ஒன்லி நிஃப்டி, சென்செக்ஸ் நீங்க எந்த மார்க்கெட் போனீங்கனாலும் இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ பாருங்க இந்த ஸ்விங்குக்கு அங்க ஒரு ரீடெஸ்ட் நடந்ததா? ஸோ அங்க தான் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் நடக்குது. அதே மாரி இந்த ஸ்விங்குக்கு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரீடெஸ்ட் நடக்குது. இப்ப ஃபர்தரா நம்ம எப்போ பை ட்ரெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த ஹைக்கு மேல இங்க கீழ ஒருவேள மார்க்கெட் இப்போ இந்த வீக்ல வந்தா கூட, இதுக்கு மேல ஒரு ஒரு வீக்லி கேண்டில் இங்க க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, டெஃபினட்டா அது வந்து நியூ ஆல் டைம் ஹைய கிரியேட் பண்ணும். பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு ஆப்ஷன நமக்கு எடுத்துக்க முடியாது. பிகாஸ் முன்னாடி நடந்த ஃபாலுக்கு இப்ப நடக்கிறது ஒரு ரீடெஸ்ட்டா தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாரி நம்ம சென்செக்ஸும் பார்த்துடலாம். ஸோ சென்செக்ஸ்ல பாருங்க சேம். முன்னாடி வந்த 2024ல வந்த ஒரு ஆல் டைம் ஹை. அதுக்கு மேல க்ளோஸே வரல. நிஃப்டில கொஞ்சம் க்ளோஸ் பண்ண மாரி இருந்தது. பட் சென்செக்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா அதுக்கு உள்ளேயே தான் இருக்கு. ஸோ நீங்க ஒரு பெரிய ஒரு கன்சாலிடேஷன் ஜோன். ஸோ அந்த ஒரு ஸ்விங்க வந்து பிரேக் பண்ணி ஃபோர்ஸா கீழ விழுந்தாங்க. விழுந்த இடத்துக்கு ரீடெஸ்ட். ரீடெஸ்ட்டுமே இன்னும் கம்ப்ளீட்டா ஆகாத மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்தரா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த வீக் வந்து மேல வந்து டச் பண்ணிட்டு போவாங்களா? இல்ல அப்படியே கீழ போயிடுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்ப நம்ம இதுலயுமே வீக்லி தான் பார்த்துருக்கோம். இதுல நம்ம வந்து இன்னும் ஒரு மைனர் டைம் ஃப்ரேம் போறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான வியூ கிடைக்கும்.
ஸோ இனிமே அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. இந்த இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணி தான் போகணும். பட் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி. நிஃப்டியில கூட நான் ஒரு லெவல் சொல்ல மறந்துட்டேன். கீழ போச்சு அப்படின்னா, ஃபர்தரா எந்த லெவல் வரைக்கும் போலாம் அப்படிங்கிறது தான். இது நெறைய பேத்துக்கு வந்து ஷாக்கிங்கா தான் இருக்கும். நம்ப சொல்ற லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 பாயிண்ட்ஸ், 3000 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பாட்ல குடுக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுடைய டெலகிராம் சேனல்லயா இருக்கட்டும், நம்மளுடைய யூடியூப் சேனலா இருக்கட்டும், நான் குடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ அ நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் இது எதுக்கு குடுக்குறேன் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி இது வந்து ட்ரேட் பண்றதுக்காக கிடையாது. புதுசா மார்க்கெட்ட பார்த்துட்டு இருக்கவங்க, புதுசா வந்தவங்க ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனா இருந்தாலுமே, அ இந்த மாரி விஷயங்கள்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? முடியும். 100% இல்லனாலும் 80-90% நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி. ஸோ எதுவுமே அனலைஸ் இல்லாம, எந்த ஒரு ப்ரெடிக்ஷனுமே இல்லாம பிளாங்க்கா இருக்கிறத காட்டிலும், நம்ம ஒரு வியூ வச்சுட்டு, அந்த வியூ பிரகாரம் போகுதா அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் அது நடக்கும்போது நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல பில்ட் பண்றதுக்காக மட்டும் தான் இந்த மாரி விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன். இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெலகிராம் சேனல்ல நான் அந்த ட்ரேட்ஸ் எடுத்ததுக்கான என்ட்ரீஸ் இதெல்லாம் கூட போடுறேன். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, உங்கள யாரும் ட்ரேட் பண்றதுக்காக டெம்ப்ட் பண்ணல. தயவுசெய்து அது தப்பா புரிஞ்சுக்க வேணாம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்லிட்டு மட்டுமே போகல. நானுமே ரியல் டைம்ல அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மென்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய வேலையே வந்து அதில யூடியூப் அப்லோட் பண்றது மட்டும் தான் இருக்கும். அவங்க ரியல் டைம் ட்ரேடரா இருக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய இன்கமே பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸ் ஃபீஸு, அ யூடியூப்ல வர்றது இது மட்டும் தான் இருக்கும். அவங்க ரியல் டைம்ல ரியல் மணிய அவங்க ரிஸ்க் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்க அதில வந்து ரிஸ்க் எடுக்கிறத காட்டிலும், மத்த கோர்ஸ் செல் பண்றதுலயோ, மத்த விஷயத்திலயோ அவங்களால ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். ஸோ, அதனால அந்த ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்குள்ளேயே போக மாட்டாங்க. பட் அந்த மாரி நான் கிடையாது இல்லையா? ஸோ, அது அது வந்து நம்மளுடைய வியூவர்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியணும். ஸோ, நான் அது வந்து ரியல் டைமா நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன். இல்லனாலும் அப்பப்போ நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ, அது மூலியமா நீங்க பார்த்துக்கலாம். அது நார்மலா வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவை அப்படி இல்லையா? ஸோ, நம்ம எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலுமே அந்த பிசினஸ்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனா தான் மத்தவங்களுக்கு நம்ம வந்து அத கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். ஓகேங்களா? ஒரு எரியிற விளக்க தான் இன்னொரு விளக்க வந்து எரிய வைக்க முடியும். அதே கான்செப்ட் தான். ஆ ஏன்னா நான் நெறைய பேர் பார்க்குறேன். ஈவன் பெரிய பெரிய மென்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, அவங்க ட்ரேட்க்குள்ள வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த டைமே இருக்காது. வீக்லி 1 பேட்ச், மார்னிங், ஈவினிங், வீக் டேஸ், வீக்கெண்ட் இந்த மாரி எல்லாத்துலயுமே ஃபுல் டைமா ஆல் ரவுண்ட் த கிளாக் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோர்ஸ் செல்லிங்ல தான் இருப்பாங்க. அப்போ அது ஏன்னா அவங்க கிரியேட் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியா இருக்கலாம். இல்ல ஒரு 6 மந்த்க்கு முன்னாடியா இருக்கலாம். இப்போ உள்ள மார்க்கெட்ட என்ன எப்படி வாலட்டிலிட்டி ஆகுது, அந்த கான்செப்ட்லாம் இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனா அதே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு மென்டரா இருக்கணும் அப்படின்னா சர்டைன் குவாலிட்டீஸ் இருக்கு. ஸோ அத நானு செப்பரேட்டா ஒரு வீடியோ நான் அத பத்தி நானு போடலான்னு இருக்கேன். ஸோ அத நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் அதுல நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ பேசிக்கா என்ன ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா, நீங்க சூஸ் பண்ற மென்டர் வந்து ரியல் டைம் அ ட்ரேடரா இருக்காரா? அவரு வந்து ஒரு அந்த ட்ரேடிங் ஃபீல்ட்ல அவர் ஆக்டிவா ட்ரேட் பண்றாரா? அப்படின்னு மட்டும் பாருங்க. வெறுமே ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வச்சுட்டு, அந்த ஒரு பாப்புலாரிட்டி வச்சுட்டு, அவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட்டு, அவங்க சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்லாம் இந்த பிசினஸ்ல போ வேணாம். ஏன்னா, ட்ரேடிங்ங்கிறது இது வந்து ஒரு 100% ஷூரிட்டி அது மாரி எதுவுமே கிடையாது. ஈவன் அ நீங்க எவ்வளோதான் ஸ்கில்டா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் சரியா ஃபாலோ பண்ணலனாலோ, இல்ல உங்களோட எக்ஸிகியூஷன் கரெக்ட்டான டைம்க்கு இல்லனாலோ, அ ஈவன் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இப்போ சில டைம்ல பார்த்தீங்கன்னா, கால் பை பண்ணதுக்கு பதிலா புட் பை பண்ணிடுவாங்க. அப்புறம் எக்ஸ்பைரின்னு தெரியாமலே வச்சிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய மணி வந்து கேப்பிட்டல் கரையறதுக்கு, வாஷ் அவுட் ஆவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் செட்டப்பே அப்படிதான் இருக்கும்.
உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஒரு 10% இருக்கும், தோக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 90% இருக்கும். அந்த 10%க்குள்ள நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறதே இங்கே ஒரு பெரிய சேலஞ்ச். நிறைய பேர் வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டா வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக ஆகிடலாமா, சக்ஸஸ் பண்ணிடலாமா அப்படின்லாம் நிறைய பேர் தாட்ஸ் இருக்கும். நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டா மட்டும்தான் உங்கள் கேபிட்டலே உங்களால் காப்பாற்ற முடியும். ப்ராஃபிட்லாம் செகண்டரி தான். ஆப்ஷன் பையிங்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம், நீங்கள் கற்றுக்கிற விஷயம் எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கேபிட்டலை காப்பாற்றுறதுக்கே நீங்கள் போராடணும். நான் அனுப்புகிறேன், சொல்கிறேன், இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் நடக்குது, அதெல்லாம் அப்படிலாம் ரியல் டைமில் உங்களுக்கு அந்த சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகும், நீங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவீங்களா? ஏன்னா இப்போ ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரன் அடிக்கிறாங்க, அப்புறம் அந்த ரன்ஸ் வந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கும். எங்கேயுமே அங்கே இப்போ ஒரு பால் வந்து ஒரு விக்கெட் ஆனாலோ அல்லது ஒரு பால் விட்டுட்டாலோ உங்கள் ரன் எங்கேயும் மைனஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய ப்ராஃபிட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அடுத்த செகண்ட் 1001, 1003 இதுமாரி போனால் பிரச்சனை இல்லை. திடீர்னு 300 காட்டும், மைனஸ் 300 காட்டும், மைனஸ் 400 காட்டும், மைனஸ் 4000 காட்டும், திருப்பி அப்புறம் 200 ப்ராஃபிட் வரும். ஸோ அப்போ உங்களுடைய சைக்காலஜி எப்படி இருக்கும், உங்களுடைய தாட் எப்படி இருக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறீங்க. ஸோ அப்போ அவ்வளோ விஷயம் உங்களை வந்து மார்க்கெட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணும், பயம்படுத்தும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ஒரு 250 ரூபா லாஸ்லேயே போயிடலாம். அவ்வளோ அது சில பேர் வந்து அப்போ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு 1000 ரூபாய் லாஸ் வரப்போ இன்னும் பயந்துருவாங்க. ஸோ அப்போ போயிடுவாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000, 3000 போகும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஷூராக தெரிஞ்சாலுமே அந்த 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 மூமெண்ட் வந்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அதுதான் இந்த இந்த பிஸ்னஸில், இந்த ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சிங்கு. ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ஒரு மென்டாரை சூஸ் பண்ணி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணிவிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயம் இப்போ இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஃபியர் எல்லாமே ஓவர் கம் பண்ணிவிட்டு உங்களுடைய சைக்காலஜி ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எவ்வளோ ரிஸ்க் உங்களால் வேர் பண்ணிக்க முடியுமோ அந்த ஒரு பொசிஷன் சைஸோடு நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 10 டேஸ்லேயோ 1 வீக்லேயோ இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. 1 வீக்கில் நீங்கள் கற்றுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ரியல் டைம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் பில்ட் பண்ணணும், இண்டிபெண்ட் ஒரு ட்ரேடர் ஆகணும்னா மினிமம் ஒரு 3 to 6 months ஆகிடும் வித் ப்ராப்பர் மென்டார் சப்போர்ட். ஓகேங்களா? ஓகே, கமிங் டு த பாயிண்ட். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் அப்கமிங் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வரலாம். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் வந்து 18,942 வரைக்கும் போகலாம். சென்செக்ஸ்க்கு நான் அது மாதிரி ஒரு 2 லெவல் கொடுக்கல, ஏன்னா அது இதுவே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10,000 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இந்த வந்து ஒரு மேஜிக் நம்பர் 666.66, 66,666.66. இது ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து எக்ஸாக்டாக இந்த லெவல்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஐ மீன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர் டச் பண்ணும். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே வருமா அப்படின்னா வரதுக்கான ப்ராபபிலிட்டி 95% இருக்குது. ஸோ 100% மார்க்கெட்டில் எதுவுமே 100% கிடையாது. நான் ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த நம்பர் வச்சு காமிக்கிறேன் அப்படின்னா சம்திங் ஒரு கேட்சாக இருக்கும், நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போது இந்த ஆல்கோ ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணும்போது அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக அது டச் பண்ணும். ஸோ நான் நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் இப்போ நிஃப்டிலாம் இருக்குது அப்படின்னா 24,567.89 இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் தவிர மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலாக அப்படி இருக்கும், 4, 5, 6, 7, 8, 9 அந்த மாதிரி.
ஸோ அந்த வகையில் இது வந்து க்ளோஸ் டு 1 or 2 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். பட் அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக அங்கே கிராக் பண்ணும். ஸோ இந்த லெவலும் ஒரு முக்கியமான லெவல். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்விங்கை கட் பண்ணிவிட்டு கீழே பிரேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. ஆனால் அங்கே போக விடலை, அதுக்கு முன்னாடியே கீழே தள்ளிட்டாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் அப் ட்ரெண்டு அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே என்ன லெவல் அப்படின்னா 79,731க்கு மேலே போச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கான பிளான் பண்ணலாம். அது போகாத வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.